அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டு அதிபதி லக்கணத்திலிருந்து 2வது வீடான குடும்பஸ்தானத்தில், அதாவது தனஸ்தானத்தில் போய் இருக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி இருக்கிறதுனால எதுவும் தோஷம் உண்டான்னு கேட்குறீங்க. பொதுவாகவே லக்கணத்திலிருந்து மறைவு ஸ்தானாதிபதிகள் நல்ல பாவத்தில் இருக்கிறது குத்தம்தான். லக்கணத்துக்கு மறைவு ஸ்தான அதிபதிகள்னு சொல்லக்கூடிய 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதிகள் அந்த லக்கணத்திற்கு நல்ல பலனை தரக்கூடிய அந்த நல்ல ஸ்தானங்களில் 1, 5, 9 அப்படிங்கிறது அந்த சாதகருக்கு நடக்கக்கூடிய சுப பலன்களையும் பூர்வீக ஸ்தானங்களையும் பாக்கிய ஸ்தானங்களையும் குறிக்கக்கூடிய 1, 5, 9ஆம் இடங்களில் போய் மறைவு ஸ்தானாதிபதிகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஜாதகருக்கு நல்ல பாவம் சொல்லக்கூடிய குடும்ப பாவம், 2ஆம் பாவம் குடும்ப பாவம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம், ஆரம்ப கல்வி, கண் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நல்ல மிக மிக நல்ல பலன்களை தரக்கூடிய 2ஆம் வீட்டில் போய் இருக்கிறது குத்தம்தான். குத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒவ்வொரு லக்கண ரீதியாக நம்ம எடுத்து பார்த்தாலுமே மறைவு ஸ்தானாதிபதிகள் அதில் முக்கியமாக 8ஆம் வீட்டு அதிபதி மிக கொடுமையான கிரகம். அந்த கிரகம் லக்கணத்துக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் போய் இருக்கிறது குடும்பம் பால்படும், குடும்பம் இல்லாத நிலையை உருவாக்கும். குடும்பம் இருந்தாலும் குடும்பமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையாது. குடும்பம் இருந்தும் இல்லாத நிலையை அந்த கிரகம் கட்டாயம் உருவாக்கும். குடும்பமாக இருக்கக்கூடிய அமைப்பில் கட்டாயம் ஒரு குறைகளை உண்டு பண்ணும். அந்த 8ஆம் வீட்டுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய அட்டமாதிபதி 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னா குத்தம்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. மேச லக்கணத்திற்கு 8ஆம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தோஷம் இல்லையா, ஏன்னா லக்னாதிபதியாக வராரா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க. லக்னாதிபதியாகவே வந்தாலும் பாவக்கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரிகோணத்தில் சுபக்கிரகங்கள் இருப்பது உத்தமம், பாவக்கிரகங்கள் கேந்திரத்தில் இருப்பது நல்லது. அதுபோக மறைவுஸ்தானம் சொல்லக்கூடிய 3, 6, 8, 12 பாவக்கிரகம் இருக்கலாம், ஆனால் கெட்டு போய் இருக்கக்கூடாது, இதையும் சொல்லியிருக்காங்க. உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 பாவக்கிரகங்கள் இருக்கலாம். அங்கேயும் எந்த ஒரு கிரகமே பகை நிலைமைக்கு கீழே போகக்கூடாது. அதாவது பகை நீசம் இப்படி போகக்கூடாது, அதாவது சம நிலைமைக்கு கீழே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனால் மேச லக்கணத்துக்கு என்ன தான் லக்கணாதிபதியாகவே இருந்தாலுமே செவ்வாய் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. ரிஷப லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியில் போய் இருக்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா அது கொடுமையிலும் கொடுமை தான். மேச லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதை காட்டிலும் ரிஷப லக்கண ஜாதகக்காரங்களுக்கு 2ஆம் இடமான மிதுன ராசியில் 8ஆம் வீட்டு அதிபதி குரு போய் அமர்வது மிகப்பெரிய தோஷத்தை உண்டு பண்ணும். அப்போ 2ஆம் இடத்துல அமையும் பொழுது ஆரம்ப கல்வியில் தடங்களை கொடுக்கும். ஆரம்ப கல்வினா என்ன, ஒரு 8ஆம் கிளாஸுக்கு மேலே படிக்கிறதுக்கு தடங்கள் உண்டு பண்ணும், அல்லது 10ஆப்போட நிப்பாட்டியிருப்பாங்க. 10ஆம் வகுப்பிற்கு பிறகு மேற்கொண்டு படிக்க இயலாத நிலையை கொடுத்துருக்கும். இயலாத நிலை அப்படின்றத விட ஏதாவது குடும்ப சூழ்நிலையின் காரணமாக கொடுத்துருக்கும். என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா 2ஆம் இடம் ஆரம்ப கல்வியை குறிக்கும். ஆரம்ப கல்வி ஸ்தானத்தில் போய் 8ஆம் வீட்டு அதிபதி இருக்கும் பொழுது ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு வாழ்க்கையில் சர்க்கிள் ஏற்பட்டுவிடும். சரி, குடும்பம் அப்படின்னு வந்தாச்சுனாலே முக்கியமாக பார்க்க போனீங்க அப்படின்னா பெண்கள், ஆண் பெண் இந்த 2 விதத்தில் பார்க்க போயில இந்த ஆண் பெண் பாகுபாட்டின் அமைப்பில் பெண்களுக்கு 2ஆம் பாவம் பாதிக்கப்படுறது மிக மிக கொடுமை. ஏன்னா பெண்களுக்கு தான் அந்த 2ஆம் பாவத்தை குடும்ப பாவம் அப்படின்ற விதத்தில் ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெண் சரி இல்லை என்றால் அந்த ஆணிற்கு வாழ்க்கையே அவ்வளவுதான். ஒரு தனியாக வாழ்கிறது பெண்களால் முடியும், வாழ்ந்துடலாம் கிட்டத்தட்ட. அதாவது நான் முழுமையாக நல்லா வாழ்ந்துடலாம்னு சொல்ல வரல, கிட்டத்தட்ட ஒரு பெண்ணால் தனிமையாக வாழ்ந்துட முடியும். ஆனால் ஒரு ஆண் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு தனிமையில் வாழ்கிறது நரகத்தை விட கொடுமையானது. சரிங்களா? அதனால் ஒரு பெண் ஜாதத்தில் 2ஆம் பாவம் குடும்பஸ்தானம் பாதிக்கப்படுவது அந்த பெண்ணை மணந்த ஆண் ஐயோ பாவம் அப்படி வேணால் சொல்லிக்கலாம். அடுத்து மிதுன லக்கணத்திற்கு 2ஆம் வீட்டில் அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி அமர்வது குற்றம்தான். ஏன், எந்த ஒரு கிரகமுமே நான் இப்போ தான் சொன்னேன், பகை நீசம் பெற்று ஒரு பாவத்தில் இருக்கும்போது அந்த பாவம் பால்படும்.
இதுலேயும் பாருங்கள், மிதுன லக்கணத்திற்கு சனி 9ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் வாங்கி வந்தாலுமே அவர் 2ஆம் இடமான கடகராசியில் போய் சந்திரனுடைய வீட்டில் பகை பெற்று தன்னுடைய கெட்ட காரகத்துவங்களை அங்கே ஏற்படுத்திகிட்டு இருப்பார். அப்போ மேசம், ரிஷபம், மிதுனம் இந்த 3 லக்கணத்துக்குமே 2ஆம் இடமான தனஸ்தானத்தில், அதாவது அந்த குடும்பஸ்தானத்தில் போய் 8ஆம் வீட்டு அதிபதி அமர்வது தோஷ ஜாதகமே. என்ன தோஷம்? அதான் சொல்லிட்டேன், அந்த 2ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஃபுல்லாக அடிபடும், நெகட்டிவாக தான் இருக்கும் அந்த ஜாதகருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கடக லக்கண ஜாதகருக்கு 2ஆம் இடமான சிம்ம ராசியில் சனி அமர்வது தோஷம்தான். இந்த கடக சிம்ம லக்கணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா சூரியன் சந்திரன், கடகத்துக்கு லக்கண அதிபதி சந்திரன், சிம்மத்துக்கு லக்கண அதிபதி சூரியன். இந்த 2 லக்கணத்திற்கும் சனி கொடும்பாவியாக வருவார். அதுலேயும் கடக லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய சனி 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது குடும்பம் ஒரு முறைகேடான வழியில் சென்று விடும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த கடகலக்கண ஜாதகக்காரங்க 2ஆம் வீட்டில் சனி இருக்கிறார் அப்படின்னா அவங்க ரொம்ப குடும்ப விஷயத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்துக்கிறது, கூடுதல் விழிப்போடு இருந்துக்கிறது நல்லதுங்க. சிம்ம லக்கண ஜாதகக்காரங்களுக்கு சனி 2ஆம் வீட்டில் இருக்கலாமா? அது நட்பு பலம் தானே பெறுதார், அவரால் எதுவும் பாதிப்பு இருக்குமா கேட்டிங்க அப்படின்னா இருக்கத்தாங்க. அதாவது சிம்ம லக்கணத்துக்கு நான் சனி எடுத்துட்டேன், கடக லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதி, சிம்ம லக்கணத்துக்கு சனி 6ஆம் வீட்டு அதிபதியாக வருவார். அந்த சாப்டரை நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சிம்ம லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய குரு 2ஆம் வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் சிம்ம லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய குரு 5ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் வாங்கி வாரார, அதனால் லக்கண திரிகோணாதிபதியாக வருதுனால, லக்கணத்துக்கு லக்கணாதிபதிக்கு பிடித்த நண்பராக வருதுனால மிகப்பெரிய கெடுதல் எதுவும் செய்ய மாட்டார் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அனுபவத்தில் அப்படி இல்லை. சிம்ம லக்கணத்திற்கு 2ஆம் பாவமான குடும்பஸ்தானத்தில் போய் குரு இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. அது எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, மிக கொடுமையான பிரச்சனைகள் இல்லாட்டியும் கூட, எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது, 5 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம் பெற்ற சிம்ம லக்கணத்திற்கு குரு 2ஆம் வீட்டில் போய் இருக்கும் பொழுது குறைவான தோஷத்தை உண்டு பண்ணினாலும் அந்த சாதகருக்கு தகுந்தாற் போல் குறைகளை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் சொல்லணும்னா, அதாவது தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு. அதை போல் சிம்ம லக்கண ஜாதகக்காரங்களுக்கு குரு 2ஆம் வீட்டில் இருக்கிறது அவங்களுக்கு உண்டான அந்த பிரச்சனை, அந்த குடும்ப பாவத்தில் போய் குரு இருக்கிறதுனால வரக்கூடிய தோஷங்கள், அதனுடைய வழி அது அவங்களுக்கு தான் புரியும். குத்தந்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது, தோஷம்தான். மற்ற லக்கணத்தை காட்டிலும் சிம்ம லக்கணத்துக்கு பரவாயில்லை அப்படின்னு வேணால் நம்ம பொதுவாக எல்லா ஜாதியும் நம்ம பார்க்குறதுனால சிம்ம லக்கணத்துக்கு குரு 2 போகிறது பரவாயில்லப்பா, கடக லக்கணக்காரனை காட்டியும் இந்த மேச லக்கண ரிஷப லக்கண ஜாதகக்காரனை காட்டிலும் நீ உன் வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு ஒரு மன திருப்திக்காக வேணால் அந்த வார்த்தையை நம்ம வேணால் சொல்லிக்கிடலாம். அடுத்து கன்னி லக்கண ஜாதகக்காரங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் 2ஆம் வீட்டில், குடும்பம் போயிடுச்சுங்க, அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. அதுக்கு வேறு வார்த்தையே சொல்ல வேண்டாம், அதாவது ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். கன்னி லக்கண ஜாதகக்காரங்களுக்கு 2ஆம் வீட்டில் போய் செவ்வாய் இருந்துச்சு, அதோ கதி தான். துலாம் லக்கண ஜாதகக்காரங்களுக்கு 2ஆம் வீட்டில் போய் 8ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் இருக்கலாமா? குற்றம்தான். இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மேச லக்கணத்துக்கு செவ்வாயை சொன்னது போல் துலாம் லக்கணத்துக்கு சுக்கிரன் வரமாட்டார். குற்றம்தான், ஆனால் மிகப்பெரிய குற்றம் இல்லை. மற்ற லக்கணத்தை காட்டிலும் இந்த துலாம் லக்கணத்துக்கு சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருப்பது ஒரு வகையில் நல்லது தான். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, சுக்கிரன் இயற்கையிலே சுபக்கிரகம். அவர் அந்த லக்கணத்திற்கு ஆகாத ஏதாவது கிரக தொடர்புகள் இல்லாமல் தனித்து இருந்தால் கொஞ்சம் நல்லது. குருவுடைய தொடர்பு கட்டாயம் ஏற்படக்கூடாது, சனி செவ்வாயினுடைய தொடர்பு ஏற்பட்டக்கூடாது, புதனுடைய தொடர்பு வேண்டுமானால் ஏற்பட்டுக்கிடலாம். ஆனால் சுக்கிரன் துலாம் லக்கணத்தில் பிறந்த ஒரு ஜாதகருக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது 60% நன்மை, மீதி 40% அவர் அட்டமாதிபத்திய வேலைகளை கட்டாயம் கொடுத்து கொண்டிருப்பார். சிம்ம லக்கணத்துக்கு சொன்னதை போல் மிகப்பெரிய கொடுமை இல்லை,
ஆனால் சிம்ம லக்கண ஜாதகக்காரனை காட்டிலும் துலாம் லக்கண ஜாதகக்காரனுக்கு சுக்கிரன் 2ஆம் வீட்டில் போகிறது நல்லது தாங்க. ஏன்னா சிம்ம லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம குடும்பம்ன்ற பாவத்தை எங்கூடி இணைக்கும், வாழ்க்கை துணை அப்படின்ற விஷயத்தில் வரும்போது நம்ம இணைக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா துலாம் லக்கண ஜாதகக்காரங்களுக்கு வந்து 7ஆம் வீட்டு அதிபதி வந்து செவ்வாயை வந்துடுவார். சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் உறவு என்ன, ஒரு சமகதி தான், கடுமையான பகைன்ற நிலைமையில வராது. ஆனால் சிம்ம லக்கண ஜாதகக்காரங்களை பாருங்கள், 7ஆம் வீட்டு அதிபதி சனியாக வருவார். அப்படிங்கும்போது அதை நீங்கள் இந்த 2ஆம் வீட்டில் 8ஆம் வீட்டு அதிபதி இருக்கும் பொழுது 2ஆம் வீட்டில் 8ஆம் வீட்டு அதிபதி இருக்கும் பொழுது அதை நீங்கள் வந்து அந்த குடும்ப பாவம் பால்படுமான்னு பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் அப்படின்னா 7ஆம் வீட்டு அதிபதியும் தொடர்பு கொண்டு பார்க்கணும். இதுக்கு தான் ஒரு வீடியோ அப்படி லென்த்தாக போயிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த துணுக்குகள் நமக்கு கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? புரியும். அப்படிங்கும்போது லக்கணத்தில் இருந்து 2ஆம் வீட்டில் 8ஆம் வீட்டு அதிபதி இருக்கார் அப்படின்னா அது கட்டாயம் குடும்பத்துக்கு ஆகாத அமைப்பு தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் அதில் 7ஆம் வீட்டு அதிபதியை நீங்கள் சீர்தூக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் துல்லியமான பலன் கிடைச்சிரும். என்ன காரணம்? வாழ்க்கை துணை. பெண் ஜாதகமாக இருந்தால் வாழ்க்கை துணைவர் 7ஆம் வீட்டு அதிபதி. சிம்ம லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் வாங்கி தானே வருவார். எக்கு தப்பாக அந்த சனி ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல அமைப்பில் இருந்தார்னா இந்த 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவால் மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஆனாலும் அவர் அட்டமாதிபதி தானே. சிம்ம லக்கண ஜாதகக்காரங்களுக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை குரு இருந்தால் பாதிக்கத்தான் செய்யும். காரணம் 7ஆம் வீட்டு அதிபதி அவருக்கு சனியாக வருவார். லக்கணாதிபதிக்கு சனி கடும்பகை. நீங்கள் இன்னும் ஒரு சில விஷயத்தை யோசிப்பீங்க, எந்த லக்கணத்துக்கு தான் 7ஆம் வீட்டு அதிபதி பகை கரகமாக இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படிம்பீங்க. உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்லலையே. மீன தனுசு லக்கணத்துக்கும் கன்னி மிதுன லக்கணத்துக்கும் 7ஆம் வீட்டு அதிபதி புதனுக்கும் குருவுக்கும் ஆகவே ஆகாது தான். அந்த கடகலக்கணத்துக்கும் கடகலக்கணம், கும்பலக்கணம், மகர லக்கணம், சிம்ம லக்கணம் இந்த லக்கணத்திற்கும் 7ஆம் வீட்டு அதிபதி தங்களுக்குள் கடும் பகைவர்கள் தான். ஆனால் மேச லக்கணத்துக்கும் ரிஷப லக்கணத்துக்கும் விருச்சிக லக்கணத்துக்கும் துலாம் லக்கணத்துக்கும் 7ஆம் வீட்டு அதிபதி மட்டும் கொஞ்சம் சமநிலையில் வருவாங்க. செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் உறவு நிலைகள் என்ன, அந்தளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான பரம எதிரி அப்படின்ற நிலைமையில் வராது. அதனால் சிம்ம லக்கண ஜாதகத்தை காட்டிலும் துலாம் லக்கணத்திற்கு லக்கணாதிபதி 8ஆம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய அந்த சுக்கிரன் 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் போய் இருக்கிறது நல்லது தாங்க. பாஸ் மார்க் கொடுத்துடலாம். ஆமாம். விருச்சிக லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 2ஆம் வீட்டில் வந்து இருக்கிறாரு. அதெல்லாம் தூக்கி அப்படியே ஓரமாக வச்சுருங்க. என்ன தான் தனித்த புதனாக இருந்தாலும் சரி, சுபரோடு சேர்ந்த புதனாக இருந்தாலும் சரி, புதன் விருச்சிக லக்கணம் லக்கணாதிபதி செவ்வாய்க்கு கடும்பாவி. அவர் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது குடும்ப பாவம் பால்படும் தோஷம்தான். தனுசு லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் 2ஆம் வீட்டில் இருக்கலாமா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. தனுசு லக்கணத்திற்கு சந்திரன் இருவேறு நிலைகளில் வரக்கூடிய ஒரு கிரகம். சந்திரன் வளர்வரை சந்திரன், தேய்வரை சந்திரன், இருவேறு நிலைகளில் வரக்கூடிய இந்த சந்திரனை நீங்கள் வந்து தேய்வரை சந்திரனா வளர்வரை சந்திரனான்னு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். அதில் வளர்வரை சந்திரனாக இருந்தால் கொஞ்சம் நல்லது. தேய்வரை சந்திரனாக இருந்துச்சு அப்படின்னா தோஷம்தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மகர லக்கணம். மகர லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதி சூரியன் குடும்பத்தை தூக்கிடுவார். குடும்பம் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு ரொம்ப ரேர் தான். அவ்வளோதான். அதையும் வந்து அப்படியே இந்த கன்னி லக்கணத்துக்கு சொன்னது போல் மகர லக்கணத்துக்கு சூரியன் 2ஆம் வீட்டில் போகிறாரா, கட்டுமையான தோஷம், தூக்கி ஓரமாக வச்சிட வேண்டியதான். கும்ப லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதி புதன் 2ஆம் வீட்டில் நீச்சம் பெறுவார், இருக்கவே கூடாது. மீன லக்கணத்திற்கு 8ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் மேசராசியில் இருக்கலாமா? மிகப்பெரிய பாதிப்பில்லை. அவர் எந்த விதமான பாவக்கரங்களுடைய தொடர்பு இல்லாமல் தனித்திருந்தால் மிகப்பெரிய பாதிப்பில்லை. எதையுமே காலங்கடந்து அந்த ஜாதகருக்கு செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மீன லக்கண ஜாதகக்காரங்கள் 2ஆம் வீட்டில் போய் சுக்கிரன் தனித்திருந்தால் கொஞ்சம் காலங்கடந்து தான் கிடைக்கும். இதனாலும் அப்படி காலங்கடந்து சுபகாரியங்களை செய்யும்பொழுது நல்லாவும் இருக்கும். அது மிகப்பெரிய தோஷத்தை செய்யாது. ஒரு வகையில் மீன லக்கணம் ஒரு பாஸ் மார்க் கொடுத்துடலாம். ஆனால் லக்கணாதிபதிக்கு கடும் பகையாக வந்தாலுமே மேச ராசியில் அவருக்கு வந்து அதிக பகை நீச்ச நிலை கிடையாது. அதனால் இயற்கையில் சுபகரகம் ஒரு வகையில் நல்ல பலன் தான் அவர் செய்வார். சரிங்களா? இதுதான் வந்து லக்கண ரீதியாக 8ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது எந்தெந்த லக்கண ஜாதகக்காரங்களுக்கு எப்படியெல்லாம் அந்தந்த கிரகங்கள் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுருப்பீங்க. இதுக்கு அடுத்து வேறு ஒரு வீடியோவில் ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.
வணக்கம். வாழ்க வளமுடன்.